நான் பாமகவிலிருந்து வெளியேற தயார் என ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். அப்படி தைலாபுரம் தோட்டத்தில் நடந்தது என்ன? மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்றேன். அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்க, நாங்களாம் வெளியில் போயிடுறோம். நானே என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில் இல்லை. ஆனால் எந்த கட்சியும் போக மாட்டோம். என்னதான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊர் ஊராக அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவர் ஐயாவுக்கு தான். ராமதாசும் அன்புமணியும் மீண்டும் இணைந்தால் நான் பாமகவிலிருந்து வெளியேற தயார் என ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். அன்புமணி 2026 வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னார். ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நாங்கள் அன்புமணி 2026 வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்தோம். இப்போது இன்வேலிடு, நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்தை போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தலைவர் பதவி இல்லை. நீ தீர்ப்பு அதுதான். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர் இது வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க. மருத்துவரையாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, இனிப்பு கொடுப்பாங்க, கொண்டாடத்தான் செய்வாங்க. இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்பா கூட சேர்ந்துக்குவாங்க, ஒன்றா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள், நாங்களாம் வெளியில் போயிடுறோம். நீங்களும் மருத்துவர் ஐயா வந்து இறுதியாக சொல்கிறேன், மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுறேன். நானே என் குடும்பமாக என் மகனா யாரும் கட்சியில் இல்லை. ஆனால் எந்த கட்சியும் போக மாட்டோம். மேலும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சையது துரைசாமியும் சமரசம் செய்யவே தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தனர் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து ஜி.கே. மணி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருப்பதாவது: ராமதாசும் அன்புமணியும் மீண்டும் இணைந்தால் நான் கட்சியிலிருந்து வெளியேற தயாராக இருக்கிறேன். அன்புமணி யாரெல்லாம் துரோகி என சொல்கிறாரோ அவர்களும் வெளியேறுவர். மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வரும், இல்லைன்னா வீட்டோட போய் அமைக்க. இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னார்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம்? நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதிர்காலம் இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு. ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டா என்ன கேள்விக்குறி இருக்கு, என்ன எதிர்காலம் இருக்கு? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ நானும் என் குடும்பத்தினரோ கட்சியில் இருக்க மாட்டோம். எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்து விடுகிறேன். வேறு கட்சியிலும் இணைய மாட்டோம். அவர்களாக அழைத்தால் பாமகவில் இணைகிறோம். ஆடிட்டர் குருமூர்த்தியும் சையது துரைசாமியும் ராமதாஸ் அன்புமணியை சமாதானம் செய்யவே தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸை கொல்லுங்கள் என பதிவிட்டவரை அழைத்து அன்புமணி பாராட்டினார். நானே என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில் இல்லை. ஆனால் எந்த கட்சியும் போக மாட்டோம். மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வரும், இல்லைன்னா வீட்டோட போய் அமைக்க. இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னார்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம்? நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதிர்காலம் இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு. ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டா என்ன கேள்விக்குறி இருக்கு, என்ன எதிர்காலம் இருக்கு? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ மருத்துவர் ஐயா
நிறுவனர், அன்புமணி தலைவர்னு சொன்னார். அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லை. அப்போ நிறுவனராக இருக்கிற மருத்துவரையாவுக்கு தான் முழு அதிகாரம். எங்கள் கட்சியினுடைய விதி அமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சியினுடைய தலைமை செயற்குழுவா, பொதுக்குழுவா, நிர்வாக குழுவா கூட்டுறது, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் கூட்டக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறது தான் இந்த கட்சியே. மருத்துவரையா சொல்கிறதா அவருடைய நடவடிக்கை தான் கட்சி. இவர் வந்து தான் இப்படிலாம் சீர்கெடுத்துட்டாரு. அதனால் நீங்கள் வேணும்னா அவர் கூட போய் செய்யுங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவரையா கூட்டணி பேசுவார். இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்திலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மருத்துவரை சொன்ன மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் என்னதான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊராக அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவரையாவுக்கு தான். ராமதாசுடன் இருப்பவர்களை துரோகி என அன்புமணி அவமானப்படுத்தி இருக்கிறார். கட்சியிலிருந்து மூத்தவர்களை கடுமையாக அவமானப்படுத்தி இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கூட மிக கடுமையாக அன்புமணி விமர்சித்திருந்தார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது நான் தான் என அன்புமணி அவதூறாக பேசி வருகிறார். ஆட்சி மாற்றம் காரணமாக அந்த இடஒதுக்கீடு கிடைக்காமல் போனதற்கு நான் எப்படி காரணமாவேன் என ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியுள்ளார். என்னதான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊராக அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவரையாவுக்கு தான். இது யதார்த்த நான் உண்மை பேசுகிறேன், தப்பாலாம் பேசலை. எப்போ தப்பாக பொய் பேசுறது எனக்கு பிடிக்காத ஒன்று. பொய்யா பேசுறது, எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது யாருன்னு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மற்ற கட்சிகள்லாம் கூட துவங்கலை, விருப்பம் மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது, விருப்ப மனு நம்பி கொடுக்குறேன். அதனால் நான் அன்பாக கேட்டுக்கிறதெல்லாம், இந்த விருப்ப மனு வாங்கிறது ஏமாற்று வேலை, மோசடி வேலை. இதை யாரும் ஏமாந்துடக்கூடாது. இதை பார்த்து ஐயோ அன்புமணி விருப்ப மனு வாங்குறாரு, அவர் பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது, கட்சிக்காரங்களும் ஏமாந்துடக்கூடாது. அதனால் மருத்துவரையா தான் கட்சியினுடைய நிறுவன தலைவர், அவர் தான் கட்சியை வழி நடத்துவார். அவர் சொன்னால் தான் மக்கள் வாக்களிப்பாங்க, அவருக்கு தான் சக்தி இருக்கிறதுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய செய்திகள் சொல்லணும், இன்னும் தான் கூட குறித்து வச்சுருந்தேன். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்தவர், மத்திய அமைச்சராக்கி பதவி கொடுத்து உயர்த்தணும்னு நினைக்கிற அப்பாவை இப்படி கொடுமைப்படுத்த எங்களை துரோகிங்கிறாரு. மருத்துவரையா இவ்வளோதான் அவமானப்படுத்துறது. இவர் ஐயான்னு சொல்லிக்கிறாரு, படத்தை போட்டுக்கிறாரு. கீழே இருக்கிறவங்களாம் எழுத சொல்ல அந்த செய்தியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு கூட தாங்காது. அப்போ இது யார் துரோகி? இது யாருக்கு துரோகம் பண்ணுறது? அப்பாவுக்கு இல்லையா? அப்பா மனசு எப்படி வேதனைப்படும்? அப்பாவுக்கு சாதாரண அப்பா இல்லை, ஒரு தனிநபராக இயக்கத்தை உருவாக்கி போராடி ஜெயிலுக்கு போய் பல பேர் உயிரிழக்க செய்து உயிரிழந்து வளர்த்த இயக்கத்திலிருந்து தட்டி பறிக்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு நினச்சா அவர் மனசு எப்படி இருக்கு, எவ்வளோ வேதனைப்படும்? அவர் மனசு நோகலாமா? சார், நீங்களே சொல்றீங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படணும். துரோகிகள் யார் யாருன்னு அவர் நினைக்கிறாரோ நாங்கெல்லாம் விலக தயார், எல்லா பொருட்களும் விளைக்கிறோன்றீங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.